கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமம் கூட இன்னையோடைய நாட்களில் வந்து கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்காக நம்ம வந்து வேதத்தை திருப்பலாம். ஸோ என்னுடைய கிளாஸில் வந்து இனிமே வேதாகம பெண்கள், அதாவது வேதத்தில் காணப்படக்கூடிய பெண்களை குறித்து நம்ம வந்து படிக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் நமக்கு எச்சரிக்கக்கூடிய காரியங்களையும் கற்றுக்கொண்டு சரி செய்வதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. இன்னைக்கு வந்து நம்ம வந்து முதலாவதாக நம்ம வந்து ஏவாளை குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். ஏன்னா நமக்கு வேதத்துல முதலாவது பெண் அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்படின்னா ஏவாள் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லைங்களா? வேதத்துல தேவன் படைக்கப்பட்ட முதல் ஆண் யாருன்னா ஆதாம் பார்க்குறோம். அதே போல முதல் பெண் அப்படின்னா அந்த பெயருக்குரியவங்க யாருன்னா ஏவாள் அப்படின்றது குறித்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ கடவுள் படைத்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா ஏவாள் அப்படின்றது நமக்கு பைபிள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏவாளை குறித்து நம்ம வந்து சில சத்தியங்களை நம்ம வந்து தியானிக்கலாம். ஸோ அந்த ஏவாளோட வாழ்க்கையிலிருந்து நம்மும் கூட சில காரியங்களை பின்பற்றுவதற்கும் சில காரியங்களை விட்டுவிடுவதற்கு கூட தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. இப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க வேதத்தை. உலகத்தை படைக்கும் போது வானம் பூமி மற்ற எல்லாவற்றையும் அவர் படைக்கிறாரு. படைத்து முடித்து என்ன பண்றாரு, தன்னுடைய சாயலாக மனுஷனை படைக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி மனுஷனை படைக்கும் போது கடவுள் எப்படி படைக்கிறாரு, ஒரு ஃபேமிலி, அதாவது கணவன் மனைவி ஆதாம் என்ற ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் என்ற ஒரு பெண்ணை கொடுத்து என்ன பண்றாரு கர்த்தர், குடும்பம் என்ற ஒரு அமைப்பை தான் முதலாவது உலகத்துல உண்டாக்குறாருன்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ முதல் ஃபேமிலி வந்து உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆதியாகமத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஆதாம் ஏவாள் என்ற கணவன் மனைவியை உருவாக்கி அவர் என்ன பண்றாரு, குடும்பத்தை உண்டாக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளாம் எப்படி உண்டாக்கப்பட்டோம், நம்ம எப்படி இப்போ நான் பிறக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி உண்டானேன், எங்க அம்மாவோட வயிற்றுல நான் என்ன பண்ணிருக்கேன், கர்ப்பம் தரித்து உண்டானேன். ஆனா ஏவாள் வந்து எப்படி உண்டாக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரும்போது ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டு ஏவாள் என்ன பண்ணாங்க, உண்டாக்கப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம ஏவாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க வந்து விசேஷத்து விதத்துல அவங்க வந்து உண்டாக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் பிறக்கிற மாதிரி கர்ப்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து என்ன பண்றாரு, ஏவாளை வந்து உண்டாயிருக்காரு. அப்போ ஆதாம்ல இருந்து அவங்க உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு ஸ்பெஷல் உமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? ஏவாள் உலகத்திலே வந்து முதல் பெண் அப்படின்னா அந்த பெயருக்குரியவங்க யாரு, ஏவாள். அதே போல முதல் மனைவி அப்படின்ற பெயருக்குரியவங்க யாருன்னா ஏவாள் தான். அப்போ இந்த உலகத்திலே முதல் பெண், முதல் மனைவி, முதல் அம்மா, முதல் மாமியார், முதல் மருமகள், முதல் பாட்டி, இது எல்லாவற்றுக்கும் தகுதியானவங்க யாரு, பெயருக்குரியவங்க யாருன்னா ஏவாள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளவு விசேஷித்த விதமா உருவாக்கப்பட்ட அந்த ஏவாள் என்ன பண்றாங்க, அநேக ஆசீர்வாதங்கள் என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க இல்லைங்களா? ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் நல்லது என்று கண்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல வந்து வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கரத்தின் கிரியினால் உண்டாக்கப்பட்டு மனுஷனையும் உண்டாக்கி என்ன பண்ணிருக்காரு, அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை வைத்து அங்க என்ன பண்றாரு, பராமரித்து வராரு. அப்போ ஏவாளுக்கு கிடைக்கப்பட்ட பிளெஸிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டவங்க. நம்ம வந்து ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவங்க தான். ஆனா நம்ம தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்டோம். ஆனா ஏவாள் வந்து ஆண்டவர் தன்னுடைய சொந்த கரத்தினால அவர் என்ன பண்றாரு, ஏவாளை வந்து உருவாக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை நேரடியா பார்த்து டெய்லி ஆண்டவரோட
பேசக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஏவாளும் பெற்றிருந்தாங்க. ஆண்டவரோட உலாவக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை வந்து பெற்றிருந்தாங்க. அது இல்லாம எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் ஏதேன் தோட்டம் பார்க்கும் போது அங்க இருக்க எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், எல்லா விலங்குகளோடையும் விளையாடலாம், நல்ல ஒரு கிளைமேட்டு இல்லையா, குளிர்ச்சியான வேலையில். அப்போ வந்து அந்த தோட்டமே எப்படி இருந்தது, ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்படி அழகான ஒரு தோட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, கணவன் மனைவியா சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நடத்திட்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, கணவன் ஆதாம் வந்து நல்ல ஒரு கணவனா கண்டிப்பா இருந்திருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் வந்து தனது ரூபத்தின்படியும் தனது சாயலின்படியும் என்ன பண்ணியிருக்காரு, ஆதாம உண்டாக்கி ஏவாளுக்கு கணவனா கொடுத்திருக்காரு. அப்போ நிஜமாலுமே தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த கணவன் வந்து நிஜமால ஏவாள் அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா நடத்தியிருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க, ஏவாள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது இப்பொழுது இருக்கக்கூடிய மாமியார் கொடுமையோ நாத்தனார் கொடுமையோ எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து தன் கணவனோட என்ன பண்றாங்க, சந்தோஷமா கடவுள் கொடுத்த எல்லா பிளெஸ்ஸிங்ஸையுமே எல்லாம் சந்தோஷமா அவங்க அனுபவிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போ இப்படி நன்றா இருந்தக்கூடிய சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, இது எல்லாவற்றையும் அவங்க வந்து இது இழந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. கடவுள் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இழந்து போகிறாங்க. கர்த்தர் வந்து நம்ம பின்னாடி வாசிக்கிறோம், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஏவாள் வந்து செய்த பாவத்து நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு, மரணம் வருது, பாவம் உள்ள பிரவேசிக்குது, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துறாரு, அப்புறம் நீங்கள் போய் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்த அந்த சூழ்நிலைய ஏவாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்த தவறு நிமித்தம் இது எல்லாமே தலைகீழா மாறி போகுதுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஏவாள் என்ன செஞ்சாங்க, கர்த்தர் என்ன சொன்னாரு, இந்த பழத்தை நீங்க வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஏவாள் என்ன பண்றாங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, அந்த கனியை வாங்கி அவங்க புசிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ கர்த்தர் வந்து சாப்பிடக்கூடாதுன்ற சொன்ன அந்த கனியை என்ன பண்றாங்க, ஏவாள் கீழ்ப்படியாம என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க பறிச்சு சாப்பிட்டதுனால இவ்வளோ சாபங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, உலகத்துல வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் நம்ம சொல்றோம், அதாவது நான் பரலோகம் போனா ஃபர்ஸ்ட் ஏவாள் கிட்ட தான் போய் நான் கேள்வி கேட்பேன், ஏன் இந்த பழத்தை நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்க கேட்போம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இவ்வளோ பாவத்துக்கு அடிப்படையான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா ஏவாள் செஞ்ச வாழ்க்கையில செஞ்சவங்க தவறுகள் தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிச்ச ஏவாள் தான் செய்த தவறுகள் நிமித்தம் எல்லா விதமான சாபத்தையும் தனக்கு மட்டும் இல்ல பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, வைத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஏவாள் வந்து இப்படி கீழ்ப்படியாம போனதுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து என்ன பாவங்கள் காணப்பட்டது அப்படின்றது குறித்து நம்ம வந்து ஒவ்வொன்றா தியானிக்கலாம். நீங்க ஏற்கனவே படிச்சிருந்திருக்கலாம், இருந்தாலும் கூட நம்ம திரும்பமா வந்து படிக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. அதாவது ஏவாள் வந்து கர்த்தர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை வந்து அவங்க புசிச்சது, அவங்க பறிச்சு சாப்பிட்றாங்க, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனாங்க. ஸோ அவங்க இப்படி பாவங்கள் செய்வதற்கு அவங்க வாழ்க்கையில வந்து என்ன காரியங்கள், என்னென்ன பாவங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்றது, எந்த பாவங்கள் அவங்களை தூண்டுச்சு அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் வந்து இது நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறாரு. அப்போ ஏவாள் செய்த தவறுகளை நாமளும் செய்யாதபடி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்டனையிலேருந்து நம்ம தான் தப்பித்து கொள்ளக்கூடியவங்களா இருப்போம். ஸோ சில மக்களுடைய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி சில மக்களுடைய கேரக்டர் ஸ்டடி நம்ம படிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து சில எச்சரிக்கையை நம்ம பெற்றுக்கொள்றோம். இவங்களை போல் நம்ம வாழக்கூடாது, இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது, இப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இவங்களை போல மாறிடும் அப்படின்று கர்த்தர் நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கக்கூடிய காரியங்களா சில மக்களை வச்சிருக்காரு. அப்போ ஏவாள் வாழ்க்கையில பார்க்கும் போதும் அவங்க தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனுஷியாக இருந்தாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட சில பாவங்கள் நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் அவங்க என்ன பண்றாங்க,
பெரிய ஒரு சாபத்துக்குள்ள போறாங்கன்னு வந்து பாக்குறோம். அப்போ அவங்க வாழ்க்கையில என்ன பாவங்கள் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். முதலாவது பார்க்கும்போது ஏவாள் வாழ்க்கையில பண்ணப்பட்ட முதலாவது பாவம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, தேவையில்லாம என்ன பண்றாங்க, சாத்தானோட பேசக்கூடியவங்களா காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாரிடமே பேசக்கூடாது. இங்க வந்து ஏவாள் என்ன பண்றாங்க, சர்ப்பம் வந்து தந்திரமா இருக்கு, அது ஸ்திரீயை நோக்கி என்ன பண்ணுது, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உனக்கு சொன்னது உண்டோ என்று சொன்னுச்சு இல்லைங்களா. அப்போ ஸ்திரீ என்ன பண்றாங்க, சர்ப்பத்தை பார்த்து நாங்க வந்து தோட்டத்துல எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த தோட்டத்தின் கனி வந்து புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, ஏவாள் வந்து சொல்றாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விஷயத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. நீ புசி, அதான் நம்ம 17 வாசிக்கிறோம், 2:17 வாசிக்கும் போது அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா ஸ்திரீ என்ன பண்றாங்க, சர்ப்பத்திட்ட சொல்லும் போது 3:3 வாசிக்கிறோம், தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள். அப்போ தேவன் சொல்லாததை ஒண்ணு வந்து இங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்க என்ன பண்றாங்க, சர்ப்பத்திட்ட வந்து இவங்க என்ன பண்றாங்க, தேவையில்லாம அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. சர்ப்பம் வந்து சொல்லுது தேவனை பத்தி. அப்போ இவங்க நிஜமாலுமே ஒரு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரியா இருந்து தேவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா உடனே அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், நிதானிச்சிருந்திருக்கணும். இதை வந்து தேவனை பத்தி யாரோ தப்பா சொல்றாங்களே, இது சரியில்லை, நம்ம பேசக்கூடாது, நம்ம வந்து இந்த உரையாடலை விட்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு விலகி போகணும் அப்படின்னு அவங்க நினைக்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, சர்ப்பம் ஒரு கேள்வி கேட்குது, இவங்க ஒரு பதில் சொல்றாங்க, திரும்ப வந்து தேவன் சொல்லாதது இவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க சொல்றாங்க. கர்த்தர் தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்த பழத்தை அப்படின்னு வந்து இந்த உரையாடல் இவங்க என்ன பண்றாங்க, கண்டினியூ பண்றாங்க இல்லையா. தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுது, சர்ப்பம் அவளை வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ ஏவாள் வந்து சாத்தானுக்கு கொஞ்சம் இடத்த தான் வந்து கொடுக்குறாங்க. சாத்தான் பேசும் போதே இவங்க நோ சொல்லி அந்த இடத்த விட்டு விலகி போயிருந்தாங்கன்னா இந்த ஒரு பெரிய பாவம் வந்து அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த சாத்தான் பேசுவதற்கு, சர்ப்பம் பேசுவதற்கு அவங்க வந்து இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பார்க்கும்போது தேவையில்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையுமே தேவையில்லாம பேச கூடாது. பெண்கள் பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்கு, பெண்கள் அதிகமா வந்து பேசக்கூடியவர்கள். நம்ம வந்து அதிகமா இந்த கிளாஸ்ல நம்ம வாசிச்சு தியானிச்சிருக்கோம். பெண்கள் எப்படி பேசணும், ஞானமா பேசணும், எங்க பேசக்கூடாது, எப்படி பேசணும், அது குறித்துலாம் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போ ஏவாள் இவங்க வந்துட்டு இங்க வந்து சாத்தான்ட்ட நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, இந்த காரியத்தை கூட விவாதிக்கலாமா விவாதிக்க கூடாதா அப்படின்னு எதுவுமே யோசிக்காம இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே பேசுறாங்க. இங்க தேவன் சொன்னதுல சர்ப்பத்திட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா வந்து சர்ப்பம் வந்து தந்திரமா வந்து பேசும்போது இவ என்ன பண்றா, மனசுல இருக்கிறதெல்லாம் திறந்து தேவையில்லாத ஒரு மனுஷங்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்ன உடனே ஆச்சு, சர்ப்பம் அவளோட இருதயத்தை வஞ்சித்து பாவம் செய்ய தூண்டுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தூண்டுச்சு சர்ப்பம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய பெண்களாகிய நம்ம வந்து குடுப்பா கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத மற்ற நபர்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. குறிப்பா வந்து கணவனுக்கு தெரியாம மற்றவங்களோட பேசுவது, கணவனுக்கு தெரியாம சில சீக்ரெட் நமக்கு வச்சுக்கிறது, இல்லைன்னா வந்து கணவனை விட்டுட்டு மற்ற நபர்களோட அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும், ஏவாளை போல பெரிய பாவத்தை செய்வதற்கு நம்ம வந்து கதவை திறந்து கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இதை வந்து நல்லா நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏவாள் எப்படி தேவையில்லாம பேசி பாவத்துல விழுந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம நம்ம யார்கிட்டயுமே தேவையில்லாத விஷயத்த பேச
கூடாது. அது வந்து அன்பிலிவர்ஸா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மக்களா இருக்கலாம். ரட்சிக்கப்படாத மக்கள்கிட்ட உட்காந்து தேவையில்லாம நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. இல்லைன்னா வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம். இல்லைன்னா வந்து பாவம் செய்யக்கூடிய மக்கள், சில மக்கள் இருப்பாங்க, அவங்க கூட இருக்கணும். சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம பேசக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் வேதவசனம் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மையே அறியாம நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான வார்த்தைகளை பேசும்போது சொற்களின் மிகுதினால் பாவம் பெருகும்னு பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து யாருக்கிட்ட பேசுறோம், என்ன விஷயம் பேசுறோம் அப்படி நிதானிச்சு நம்ம வந்து ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு விலகி போகணும். பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள யாராவது வராங்களா, அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு மற்றவங்க கிட்ட நிறைய பேசுறோமா, அதை வந்து மென்ஸ், அதாவது ஆண்களா இருக்கட்டும், இல்லை பெண்களா இருக்கட்டும், இல்லை வந்து விசுவாசிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா நமக்கே தெரியாம நம்ம பாவத்துக்குள்ள விழுந்து போவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சின்ன இடம் கொடுத்த அந்த காரியங்கள் வந்து நம்மளை பெரிய பாவத்துக்குள்ள இழுத்துட்டு போகும். எத்தனை பேரோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் ஒரு விசுவாசிக்கிட்ட நம்ம பேசுவோம், கொஞ்ச நேரம் ஒருத்தர் பேசும்போது பேசி பேசி அவங்க பேச நம்ம பேச, அவங்க பேச நம்ம பேச, தேவையில்லாத மற்றவங்களை பத்தி நிறைய பேசி நம்ம இருதயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பாவங்களை வந்து கசப்புகளையும் விரோதங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், இருதயத்துல உண்டாக்கி கொள்ளுவோம். அது மட்டும் இல்ல, சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், அவிசுவாசிகளோட பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பாவத்துக்குள்ள விழுந்து போகக்கூடியவங்களா இருப்போம். அப்போ ஏவாள் இப்படி பேசுற நிமித்தம் என்ன ஆகுது, அவங்க வந்து பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க, எடுத்து வைக்கிறாங்க. எப்படி ஏவாள் வந்து சர்ப்பத்திட்ட பார்த்துட்டு இந்த விஷயத்தை குறித்து நான் பேச மாட்டேன், தேவன் சொல்லியிருக்காரு, நீ யார் என்கிட்ட வந்து பேசுறது அப்படின்னு அப்பயே நிறுத்தி இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய காரியங்கள் வந்து ஏவாளோட வாழ்க்கையில நடந்திருக்காது இல்லையா. அவங்க வந்து சர்ப்பத்திட்ட பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, தொடர்ந்து ஒவ்வொரு பாவங்களா செஞ்சு 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 அவங்க என்ன பண்றாங்க, கடைசியில பெரிய பாவங்களை வந்து செஞ்சு உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள போகக்கூடிய காரியத்தை வந்து செய்யறாங்கன்னு வந்து பாக்குறோம். இப்போ நம்மளும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், இதை பேசலாமா, இதை பேச வேண்டாமா, இதை பேசும்போது நமக்கு என்ன விளைவுகள் வரும் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், இந்த பேசக்கூடிய காரியங்கள் நம்ம மட்டும் கெடுக்காது, நம்ம குடும்பத்தையும் சில சமயம் நம்ம சபையுமே வந்து என்ன பண்ணும், பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ முதலாவது காரியம் பார்க்கும்போது ஏவாள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள விஷயம் என்னன்னா, நம்ம தேவையில்லாம நம்ம யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, பேசாம இருப்பது நல்லது. யார்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. அது வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம். ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம குடும்பத்துல வந்து எந்த ஒரு சொந்தமான முடிவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. அதாவது ஃபேமிலி வந்து டெசிஷன் மேக்கிங் இந்த பெண்களாகிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஏவாள் வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். இங்க பார்க்கும்போது சர்ப்பம் வந்து சொல்லுது இல்லைங்களா, நீ வந்து நீ வந்து சாக மாட்டீங்க, இதை சாப்பிடுங்க, நீங்க வந்து தேவனை போல இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதை சாப்பிடணும்னு அவங்களுக்கு வந்து ஆசை வந்துடுது இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து சர்ப்பம் வந்து ஸ்லீ கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. சரி, இடம் கொடுத்தாங்களா, இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை போய் ஆதாம கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், ஏவாள் சொல்லி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி சர்ப்பம் வந்துச்சு இப்படி சொன்னுது, ஆனா தேவன் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த சர்ப்பம் இப்படி சொல்லுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட போய் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், டெசிஷன் வந்து கேட்டிருந்திருக்கலாம், ஆலோசனை கேட்டிருக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஆதாம் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, ஏவாள் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு கண்டிப்பா தடுத்திருப்பார். ஆனா ஏவாள் இங்க என்ன பண்ணல, ஹஸ்பண்ட் அதாவது ஆதாம் கிட்ட போய் ஆலோசனை கேட்டதாகவோ இந்த விஷயத்த சொன்னதாகவோ நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏவாள் ஆதாம் கிட்ட போய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க சர்ப்பன் சொன்ன உடனே இவ என்ன பண்ணிருக்கணும், ஆதாம் கிட்ட போய் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இவளா வந்து என்ன பண்றாங்க, ஒரு முடிவெடுத்து அந்த காரியத்தை பறிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க ஓன் டெசிஷன், அதாவது அவங்க சொந்தமா எடுத்த முடிவினால என்ன ஆயிடுச்சு,
பெரிய பாவம் வந்து உலகத்துக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள பிரவேசித்ததுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து புதிய ஏற்பாடுலயும் சொல்லப்பட்டிருக்கு, பெண்கள் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த குடும்பத்துல வந்து கணவன் தான் தலையா இருக்காரு, அவரு தான் எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து கணவனுக்கு மட்டும்தான் உண்டு. பெண்கள் மனைவிகள் வந்து எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க கூடாது. கணவனுடைய அதிகாரம் தான் கடைசியான ஒரு அதிகாரம் அப்படின்னு வேதம் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொல்லப்படும் போது, ஏன்னா ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் முதலில் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இந்த ஏவாள் இந்த சத்தியத்திலிருந்து பார்க்கும்போது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய டெசிஷன் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. கணவன்கிட்ட கேட்டு ஆலோசிச்சு கணவன் ஓகே சொன்னாதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது சின்ன காரியமான இருக்கட்டும், பெரிய காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஹஸ்பண்ட்கிட்ட கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட நம்ம என்ன பண்ணணும், கணவன் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இது சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணுமா, இதுக்கெல்லாம் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. இந்த சின்ன விஷயத்துல நம்ம வந்து சொல்லும் போதுதான் நமக்கு பெரிய விஷயங்கள், எந்த விஷயங்களானாலும் உடனே ஹஸ்பண்ட்கிட்ட நான் ஆலோசிச்சுட்டு அவர் முடிவு கேட்டுட்டு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்து வளரும் இல்லையா? அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாம நம்மளா சொந்தமா முடிவெடுக்கும் போது நாளைக்கு பெரிய விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு நம்ம வந்து செயல்படாதனால நம்ம வந்து தவறுகள் செய்ய, பாவங்கள் செய்ய கண்டிப்பா ஏது உண்டு. ஏன்னா வேதம் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஏவாளும் இப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க, சொந்தமா முடிவெடுத்து அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த காரியனாலும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுதான் நம்ம செய்யணும். சில பேர் சொல்றாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுதான் பண்ணணுமா, ஏன் அவங்க நானே டிசிஷன் எடுக்க கூடாதா அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்றாங்க. அப்போ அது வந்து வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியமா காணப்படுகிறது. நம்ம எந்த ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒருவேளை அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்துச்சுன்னா கணவன் மூலம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு வெளிப்படுத்தி இதை செய்ய வேண்டாம், இதை வாங்க வேண்டாம், இது இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுவார், தன்னோட சித்தத்தை வெளிப்படுத்துவாரு. நம்ம சொந்த முயற்சியில நம்ம செய்யும் போது ஏவாள் போல நம்ம என்ன பண்ணுவோம், பாவங்களுக்குள்ள விழுந்து போகக்கூடியவங்களா காணப்படுவோம். அப்போ ஏவாள் வாழ்க்கையில பார்க்கும் போது அவங்க எப்படி வந்து சொந்தமா முடிவெடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம முடிவெடுக்காதபடி இருக்க நம்ம தேவன் நமக்கு வந்து இந்த சத்தியத்தின் மூலம் நமக்கு வந்து உதவி செய்வாராக. அடுத்து நம்ம பார்க்கும் போது அவங்க செய்த மூணாவது பாவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, இச்சிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க அந்த பழத்தை பார்க்கும் போது 3:6 வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அப்போ ஏவாள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, அது முதலாவது பாவம். ரெண்டாவது வந்து தன் புருஷன் கிட்ட கேட்காம அவங்க ஓனா டெசிஷன் எடுக்கிறாங்க, அது ரெண்டாவது பாவம். மூணாவது பார்க்கும் போது இதெல்லாம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு வந்து என்னது, அந்த பழம் வந்து அவங்களுக்கு இச்சையா இருந்தது, அது பார்க்க உடனே அழகா இருக்குது, அது வந்து என்ன பண்றாங்க, பார்வைக்கு இன்பமும் அது இச்சிக்கப்பட்டத விருட்சமா இருந்தாலும் பறித்து புசிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஜென்ரலா ஆண்களை விட பெண்கள் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொருளை பார்க்கும்போது சீக்கிரமா டெம்ட் ஆயிடுவாங்க, இது வாங்கணும், இது எனக்கு வேணும். ஆண்கள் இப்போ ஒரு ஷாப்பிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் ஷாப்பிங் போகும்போது ஒரு ஆண்கள் ஷாப்பிங் போகும்போது நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு பெண் ஒரு ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் போறாங்க அப்படின்னா, ஷாப்பிங் மால் போறாங்கன்னா தன்னுடைய கண்ணுக்கு பட்டதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இது அழகா இருக்கு, இது எடுத்துக்கலாம், அது அழகா இருக்கு, அது எடுத்துக்கலாம், அந்த திங்ஸ் எடுத்துக்கலாம். தேவை இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம எடுக்க வேண்டிய பொருட்கள் எடுக்காம அதுக்கு அதிகமா நம்ம வந்து எடுத்துட்டு வருவோம். அது ஆண்கள் ஒரு கடைக்கு போறாங்கன்னா என்ன பொருள் வேணுமோ அதை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வராங்க. அப்ப ஜென்ரலாவே பெண்களுக்கு வந்து இது ஏவாள் கிட்ட நமக்கு வந்து ஒரு பாவம். பெண்களுக்கு வந்து ஜென்ரலாவே ஒரு பொருளை பார்த்துட்டா அதை வாங்கணும் ஒரு இச்சை நம்ம கிட்ட
இருக்கு இல்லையா? ஏவாள் அப்படிதான் பண்ணாங்க. அந்த பழத்தை வந்து பார்த்த உடனே கர்த்தர் சொல்லிட்டு தான் போனாரு, அதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனாலும் கூட அந்த 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 சத்தியம் அவங்க மனசுக்குள்ள இல்லாதபடிக்கு, அந்த அழகு அந்த கனியோட இச்சை என்ன பண்ணுது அவங்கள, அதெல்லாம் மறக்க வச்சு, அதை பறிச்சு சாப்பிடணும்ன்ற எண்ணத்தை வந்து ஏவாளுக்கு வந்து குடுத்தது. அப்ப அந்த இச்சை என்ற அந்த பாவம் வந்து ஏவாள் கிட்ட இருந்ததுனால, அவங்க என்ன பண்றாங்க, இந்த பாவத்தை வந்து செய்யறாங்கன்னு வந்து பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இச்சை என்ற அந்த பாவம் வந்து நிஜமாகவே நிறைய ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணும், பாவத்தை வந்து வழிநடத்தக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு அநேக பெண்கள் வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து குடும்பத்தில் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை அதிகமாக இருக்கும்போது என்னன்னா, கணவன் கிட்ட வந்து இது வேணும் வாங்கி கொடுங்க, அது வேணும் வாங்கி கொடுங்க, அவங்க அது வச்சிருக்காங்க வாங்கி கொடுங்க, இது நமக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு சண்டை போட்டு அநேக பெண்கள் என்ன பண்றாங்க, கடன் வாங்கியாவது வீட்டுல வாங்கி பொருட்கள் வாங்கி போடக்கூடிய குடும்பங்கள் நிறைய உண்டு. ஏன்னா அவங்க பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு வாங்கணும். அவங்க வீட்டில் வந்து அந்த மெட்டீரியல், அதாவது அந்த திங்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஷோபாவோ இல்லை ஃப்ரிட்ஜோ இல்லை பைக்கோ காரோ அவங்க வச்சிருக்காங்க, நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம கணவனை நச்சரிக்கும் போது நமக்கு வந்து என்ன பண்றாங்க, கடன் வாங்கி கணவன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதே மாதிரி ஜென்ரலா பார்ப்போம், சபைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது மற்ற சகோதரிகள் கட்டியிருக்கக்கூடிய சாரியாக இருக்கட்டும், அவங்க அழகாக கட்டிட்டு வரும்போது அந்த மாதிரி ஒரு சாரி நம்ம எடுத்துடணும், அவங்க மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கணும், அவங்க மாதிரி நம்ம வந்து சில திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு மற்ற காரியங்கள் பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது தனக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பாவமாக காணப்படுது. ஏவாள் அதுதான் செஞ்சாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கனால அவங்க இச்சித்து என்ன பண்ணாங்க, அந்த பொருளை வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிட்டாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இச்சை என்ற அந்த பாவம் வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது. குடும்பத்திலயா இருக்கட்டும், மற்ற இடங்கள்லயா இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுல நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். நமக்கு தேவை அப்படின்னா தேவனே நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு இல்லையா? அதுக்காக பொருட்களை வாங்கக்கூடாதா அப்படின்னு இல்லை. நமக்கு எந்த பொருள் வேணும், நமக்கு எந்த காரியங்கள் வேணும் அப்படின்னு தேவனுக்கு சித்தமோ அவர் தேவனா நமக்கு என்ன பண்ணுவாரு, தருவார். ஆனா நம்ம வந்து ஆசைப்பட்டு அதுக்காக வந்து தவறான வழிகளை கடன் வாங்கி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இச்சை நிறைவேற நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருட்களை வாங்கி நம்ம சந்தோஷத்தை நிறைவேற்றினா அது பாவமாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பின்விளைவுகளை அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்போம். எப்படி வந்து ஏவாள் அந்த பறிச்சு சாப்பிட்டதுனால பாவங்கள் பிரவேசிச்சதோ, அவங்க பார்க்கறதுக்கு அழகுன்னு நினைச்சிட்டு அதை பறிச்சு சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பாவத்தை அவங்க செஞ்சிருக்க முடியாது. அப்போ மூணாவது பாவம்னு பார்க்கும்போது அவங்க இச்சிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இச்சை என்ற அந்த பாவம் இல்லாத இருந்தோம்னா நிஜமாகவே குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும், சபை வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். நாலாவது பாவம்னு பார்க்கும்போது, இங்க பார்க்கும்போது இவங்க பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு அவங்களோட விட்டுறல, அவங்க என்ன பண்றாங்க, தன் கணவனுக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் 6ல. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்போ இங்க நாலாவது பாவம் என்னன்னு பார்த்தோம்னா, தான் பாவம் செஞ்சதும் இல்லாம தன் ஹஸ்பண்டையும் அவங்க என்ன பண்றாங்க, பாவம் செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். எப்படி அந்த பழத்தை பறிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இவங்க தான் ஆசைப்பட்டாங்க, இச்சித்தாங்க, கம்முன்னு இவங்களோட அந்த பாவத்தை நிறுத்தி இவங்க மட்டும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆதாமுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க சாப்பிட வேணாம், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு எதுவும் சொல்லாதபடிக்கு இவங்க சாப்பிட்டதும் இல்லாம நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சில பேர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதாமுக்கு வந்து சாப்பிட்டா தவறுன்னு தெரியும், ஆனா தன் மனைவி வந்து பறிச்சு சாப்பிட்டதுனால மனைவியோடைய நேசிக்கிற அன்பு நிமித்தம் தானே அவரும் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு வந்து வேதம் சில பண்டிதர்கள் வந்து சில சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் ஏவாள் செஞ்ச அந்த பாவத்தை தான் மட்டும் செய்யாதபடிக்கு என்ன பண்றா, தன் புருஷனும் செய்யும்படி வைக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது பெரிய ஒரு பாவம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சில சமயம் பார்க்கும்போது சில சமயம் நம்ம பாவம் செய்வோம். அது எந்த பாவங்களா இருக்கலாம். சில சமயம் நம்ம பொய் சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு டிவி பார்க்கலாம், இல்லைன்னா வந்து மற்ற எந்த காரியங்கள் வந்து தேவனுக்கு பிடிக்காத பாவங்கள் நம்ம வந்து பெண்களாகி நம்ம செய்யலாம். சில சமயம் நம்ம செய்யறதும் இல்லாம தன் கணவனையும் நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம், தூண்டுவோம் இல்லையா? இப்போ சில நிறைய குடும்பங்களை பார்க்கும்போது மனைவி பொய் சொன்னா கணவனையும் பொய் சொல்ல வைப்பாங்க.
பிள்ளைகளையும் பொய் சொல்ல வைக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம டிவி பார்க்கறதுனால மற்றவங்களையும் நம்ம என்ன பண்றோம், டிவி பார்த்து பாவங்களை வந்து செய்ய வைக்கிறோம். அப்போ இங்க ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க செஞ்ச பாவத்தை மட்டும் அவங்க மட்டும் பாவம் செய்யாதபடிக்கு தன் கணவனையும் பாவம் செய்ய வைக்கிறாங்கன்னு வந்து பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சிருக்கோமா, நான் தான் பாவம் பண்ணிட்டேன், நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பாவத்திலேருந்து அவங்கள காப்பாற்றதான் பார்க்கணுமே ஒழிஞ்சு, நானே செஞ்சுட்டேன் நீங்க ஏன் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவாள் போல என்ன பண்ணக்கூடாது, பாவத்தை பகிர்ந்து கொடுக்க கூடாது. அது வந்து 4வது செஞ்ச ஒரு பாவம். 5வது பார்க்கும்போது அவங்க பாவம் செஞ்ச பிறகு என்ன பண்றாங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து வராரு, அப்போ வந்து கூப்பிடுறாரு இல்லைங்களா. அப்போ வந்து 8ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இவங்க வந்து ஆதாம் ஏவாள் 2 பேருமே பாவம் செஞ்சிடுறாங்க. பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் கூப்பிடனவனே இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நாங்க சாப்பிட்டுட்டோம், சாரி காட் மன்னிச்சிருங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க, ஓடி வந்து ஒளிந்து கொள்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா. இருவருமே 2 பேருமே என்ன பண்ணாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி தப்பு நம்ம வந்து செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவம் செஞ்சாலும் கூட கர்த்தர்கிட்ட நம்ம தைரியமா போய் நம்ம பாவத்தை வந்து அறிக்கை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம வந்து ஏவாளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடி ஒளிய கூடாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பாவங்கள் செஞ்சா கர்த்தர் நம்மளை வந்து மன்னிக்க மாட்டாரு, தேவன் நம்மளை தண்டிச்சிருவாரு அப்படின்னு பயந்து போய் சில பேர் துணிகரமா என்ன பண்றாங்க, பாவத்துக்கு வந்து பயந்து அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை விட்டு விலகிதான் ஓடுறாங்களே ஒழிஞ்சு அவங்க கர்த்தர்கிட்ட போனா மன்னிப்பாரு, நமக்கு கிருபையை தருவாரு, மீண்டுமா நம்மளை பயன்படுத்துவாரு அப்படின்னு நம்ம தேவனை நோக்கி வராதபடிக்கு ஏவாள் மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஆதாம் ஏவாளை போல ஓடி போகக்கூடியவங்களா இருக்கும். ஸோ இந்த தப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. ஒருவேளை அவங்க உடனே பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் கூப்பிட்ட உடனே வந்திருந்தா ஒருவேளை பாவத்தோட தண்டனைகளை கர்த்தர் நமக்கு ஆதாம் ஏவாளுக்கு குறைச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இது 5வது ஏவாள் செய்த ஒரு பாவம். 6வது பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில இன்னொரு என்ன தப்பு செய்யறாங்கன்னா, அவங்க என்ன பண்ற, கர்த்தர் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாரு. ஆதாம் கிட்ட விசாரிக்கிறாரு. ஆதாம் என்ன பண்றாரு, ஸ்திரீ மேல பழி போடுறாரு. ஸ்திரீ வந்து விசாரிக்கிறாரு 13ல. அப்போ நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னா, உண்மையா கடவுளுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருந்தா, கர்த்தாவே சாரி காட், தெரியாம நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு உண்மையுள்ள இருதயத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா மன்னிப்பார். ஆனா இங்க ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, நான் தப்பு செய்யல, சர்ப்பம் தான் என்னை வந்து வஞ்சித்தது அப்படின்னு வந்து பழி யார் மேல போடுறாங்க, சர்ப்பத்து மேல போடுறாங்க இல்லையா. அப்போ பாவம் செஞ்சது இவங்க தான், ஆனா பழி யாரு, சர்ப்பம் சொன்னதுனாலதான் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு பழியை தூக்கி சர்ப்பத்து மேல போடுறாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது நம்ம தப்பு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரை வந்து வசனத்தின் மூலமாவதோ பிரசங்கத்தின் மூலமாவதோ எப்படியாவது தேவன் நமக்கு உணர்த்தும் போது நம்ம உண்மையுள்ள தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருந்தோம்னா, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன், சாரி காட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நான் தப்பு செய்யலையே சப்பா, சூழ்நிலை அப்படி செய்ய வச்சிருச்சு, அவ பேசினா அதனாலதான் நான் பேசிட்டேன், அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அதோட ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்ப நம்ம ஒத்துக்காதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், மத்தவங்க மேல வந்து பழி சமூத்தக்கூடியவங்களா காணப்படுறோம். ஏவாளும் அப்படிதான் வந்து செஞ்சாங்க. ஆண்டவரே ஆமாகா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கிருபையா மன்னிச்சிருப்பாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து சர்ப்பம் தான் என்னை வந்து வஞ்சித்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இன்னும் கூட நிறைய பாவங்கள் நீங்க தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். இது நான் தியானிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற அந்த கனி அவங்க என்ன பண்றாங்க, பறிச்சு
சாப்பிட்றாங்க. அப்போ இது வந்து ஒரு உடனே நடந்த ஒரு சம்பவம் இல்ல. எடுத்து படிச்சு சாப்பிடுறது இல்ல. உடனே செஞ்ச ஒரு காரியம் இல்ல. இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வாழ்க்கையில என்ன பண்றாங்க? பாவத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க இடம் கொடுத்து, இடம் கொடுத்து, இடம் கொடுத்து வரும்போது தான் கடைசியா அவங்க என்ன பண்றாங்க? அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றாங்க. இங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்ல அவங்க வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தங்களை வந்து காத்து கொண்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பாவத்தை ஏவாள் வந்து செஞ்சிருக்கவே முடியாது. அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? தேவையில்லாம சர்ப்பத்துக்கிட்ட பேசுறாங்க இல்லைங்களா? ரெண்டாவது சர்ப்பம் பேசும்போது தன் கணவன்கிட்ட போய் சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஆலோசனை கேட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தன் கணவன்கிட்ட எதுவும் சொல்லாதபடிக்கு மறைச்சு வைத்து அவங்க என்ன பண்றாங்க? தானா முடிவெடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க வந்து இச்சிக்கிறாங்க. அந்த பழத்தை பார்த்து அவங்களுக்கு இச்சை என்ற ஒரு பாவம் வந்து இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க? அதை பறிச்சு சாப்பிட்றாங்க. 4வது பார்க்கும்போது தான் மட்டும் சாப்பிடாதபடிக்கு தன் கணவனுக்கும் என்ன பண்றாங்க? அவங்க அந்த பழத்தை சாப்பிட கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். 5வது பார்க்கும்போது அந்த பாவம் இவ்வளோ பாவங்களை செஞ்சுட்டாங்க. அப்போ கர்த்தர்ட்ட உடனே மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி இருந்தாங்கன்னா கர்த்தர் வந்து இவ்வளோ பெரிய தண்டனையில கொடுக்காம குறைச்சிருந்துருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாங்கன்னு பார்க்குறோம். கர்த்தர் கூப்பிடும் போது அவங்க என்ன பண்றாங்க? தாங்கிட்ட இருக்க பாவத்தை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு பழிய தூக்கி சர்ப்பத்தட்டு மேல போடுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏவாள் செய்த பாவங்கள் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது இல்லையா? நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா கர்த்தாவே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து ஒற்றுக்கொள்ளணும். நம்ம ஏவாளை போல நான் அவங்கனால செஞ்சேன், சர்ப்பம் செஞ்சுச்சு அதனால பண்ணிட்டேன், சூழ்நிலைகள் இப்படி இருந்ததுனால பண்ணிட்டேன், இவங்க சொன்னாங்க அதனால செஞ்சுட்டேன் அப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஓப்பனா பேசக்கூடியவங்களா இருக்கணும். கணவனுக்கு மறைவா எதுவுமே நமக்கு ஒரு ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. சாத்தான் வந்து அதை தான் நம்மளை வந்து பயன்படுத்தி கொள்வான். இந்த பெண்ணா இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்துல வந்து ஹஸ்பண்ட மறைச்சி வாழ்ற போது சாத்தான் அந்த பாயிண்ட பயன்படுத்தி என்ன பண்ணுவான்? பலவீனத்தை நம்ம கிட்ட வந்து சில காரியங்கள் தந்திரமா எப்படி இப்போ வந்து ஏவாள் கிட்ட வந்து சர்ப்பம் வந்து பேசுச்சு இல்லைங்களா? சாத்தான் நம்ம கிட்ட சாத்தான் அப்படியே பேசுவான்? சர்ப்பத்துல போல உட்காந்துட்டு இதை செய்யாத அதை செய்யாதன்னு பேசுவானா? அப்படி பேச மாட்டான். இன்னைக்கு நம்ம கிட்ட சாத்தான் கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? செல்போன் இருக்கு, வாட்ஸ்அப் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், புத்தகங்களை படிக்கிறோம், நேரத்தை வேஸ்ட் பண்றோம், மற்றவங்க ஃபோன் பண்ணி பேசுறோம். இதெல்லாம் சாத்தானுடைய காரியங்கள். அப்போ நம்ம வந்து இந்த ஏவாள் வந்து எப்படி சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தாலோ அந்த மாதிரி இந்த சாத்தானுடைய காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் நம்ம செல்போன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? நம்ம பாவத்துக்குள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு வச்சு நம்ம பாவத்துக்குள்ள விழ வந்து எதுவும் உண்டு இல்லையா? இன்னொன்று வந்து கணவனுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எங்கேயாவது தவறு செய்யும் போது நம்ம விழுந்து போகாதபடிக்கு நம்ம கணவர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அந்த காரியத்திலேருந்து நம்ம காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. இவருக்கே இதை சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லணுமா? இது சொல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம இருதயத்தில் எப்பயுமே இருக்கவே கூடாது. ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா ஏவாளை போல நம்ம வஞ்சிக்கப்பட்டவங்களா ஆயிடுவோம். அதனால அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருக்க கூடாது. இன்னொன்று பார்க்கும்போது முக்கியமான விஷயம்னா கணவன் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து அவர் தான் நம்ம குடும்பத்துல டிசிஷன் எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அந்த பழக்கத்தை நம்ம வந்து பழக்கி வைக்கணும். அது சரியோ தப்போ ஆனா வந்து பொறுப்பு வந்து யாருக்கு கொடுத்துருக்காரு? கணவருக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ ஒருவேளை என் கணவன் எடுத்தா தப்பா எடுத்துருவாரு அப்படின்னா அது கர்த்தருக்கும் கணவருக்கும் உள்ள ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கும் போது இப்போ அல்டிமேட் அத்தாரிட்டி யாருக்கு? கணவருக்கு தான் தேவன் வந்து கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? கணவனுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்து அவங்க வந்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது இப்படி ஏவாள் பாவம் செய்யும் போது என்ன ஆகுது? நம்ம 16வது வசனத்துல வந்து வாசிக்கிறோம். பொதுவான பாவங்கள் வந்து பிரவேசிக்குது. மரணம் வருது, பூமி சபிக்கப்பட்டிருக்கு, கடவுள் கொடுத்த எல்லா பிளெஸிங்ஸும் இழந்து போறாங்க. ஏதேன் தோட்டத்துல தேவன் துரத்தி விடுறாரு. மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணணும்? வேர்வை சிந்தி நீங்க வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஏவாள் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் ஏவாளுக்குன்னு கர்த்தர் என்ன பண்றாரு?
சில சாபங்களை வந்து கொடுக்கிறார். 16ல வாசிக்கிறோம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடைய பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் என்கவுண்டர் வைக்கிறாரு. சர்ப்பத்திட்ட பேசுறாரு, சர்ப்பத்துக்கு சில தண்டனைகளை கொடுக்குறாரு. ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, ஸ்திரீக்கு சில தண்டனைகளை கொடுக்குறாரு. ஆதாம் கிட்ட தனியா பேசுறாரு, ஆதாமுக்கு சில தண்டனைகளை கொடுக்குறாரு. அப்போ ஏவாள் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் இத்தனை பாவங்கள் தன்னோட வாழ்க்கையில தொடர்ந்து ஏவாள் துணிகரமா செஞ்சதுனால கர்த்தர் ஏவாளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன், ஏவாள் எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. தேவன் வந்து ஆதாமோட விலா எலும்பிலிருந்து உண்டாக்குனார். கர்த்தர் தன்னோட கரத்தின் கிளியிலிருந்து ஏவாளை உண்டாக்குனாரு. ஏதேன் தோட்டத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. விலங்குகளோடும் கனி செடி கொடிகளோடும் பழங்களோடும் அவ்வளவு சந்தோஷமா குளிர்ச்சியான வேளையில தேவனோடு உலாவி கொண்டு இருந்தாங்க. மரணமே அவங்களுக்கு இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை அவங்க என்ன பண்றாங்க, ஏவாள் அவங்க வாழ்க்கையில செஞ்ச பாவத்து நிமித்தம் இழந்து போறாங்கன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ற, கர்த்தர் ஸ்பெசிபிக்கா ஸ்திரீகளுக்குன்னு கூடிய சில வேதனைகள் என்ன பண்றாரு, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. நமக்கு எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்குனால கர்ப்ப வேதனை, அதாவது பிரசவ வேதனைன்றது எவ்வளவு ஒரு கஷ்டமானதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? பிள்ளை பெற்றெடுத்திருக்கனால எனக்கு என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது எபி குழந்தை பிறக்கும்போது ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் டெலிவரி ரொம்ப பெயின். 13 ஹவர்ஸ் வந்து லேபர் வார்டில் தான் பெயினோட இருந்தேன். அப்போ அந்த 13 மணி நேரம் வந்து பெயின் இருக்கும் போது வலி, ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம் எனக்கு. அந்த வலி வேதனையில கூட இந்த வசனம் தான் எனக்கு வந்து, அந்த வலி வேதனை இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன். அதாவது கர்ப்பவதியா இருக்கும்னு வேதனையை பெருக பண்ணுவேன், நீ வேதனையோடைய பிள்ளை பெறுவாய். ஐயோ ஆண்டவரே, நீங்க சொன்ன அந்த வசனத்தோட வலி வந்து இவ்வளோ கொடூரமானது இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரசவ நேரத்துல கூட எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. அப்போ எல்லாரும் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கனால நமக்கு அந்த வேதனை என்னன்றது தெரியும். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, ஏவாள் செஞ்ச பாவத்தினால பிள்ளை பெறும்போது நமக்கு வேதனையை வந்து கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஏவாளுடைய பாவத்துக்கான தண்டனைய கொடுக்குறாரு. உன் ஆசையின் புருஷனை பட்டிருக்கும், நீ கணவன் உன்னை என்ன பண்ணுவாரு, ஆண்டு கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஏவாளுக்கு செய்த பாவத்துக்கு ஏவாளுக்கு தண்டனை கிடைக்குது. அந்த ஏவாள் நிமித்தம் நம்மளும் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், அதுக்கான பாவத்தோட வேதனையை வந்து அனுபவிக்கிறோம். அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நம்ம ஏவாள் மாதிரி இந்த பாவங்கள் செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கும் என்ன ஆகும், தண்டனைகளை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். ஏவாளை மட்டும் தண்டிக்க மாட்டார், நம்மையும் என்ன பண்ணுவாரு, தண்டிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஏவாள் கிட்ட காணப்பட்ட காரியங்கள் போல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளே என்ன பண்ணுவாரு, தண்டிக்கக்கூடிய தேவனா இருப்பார். நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையா நமக்கு மாறக்கூடிய ஒரு காரியம் வந்து ஏவாள் வாழ்க்கையில நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நமக்கு எச்சரிப்பாக வந்து கர்த்தர் வந்து கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து செய்யக்கூடாது, செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ விளைவுகள் வரும் அப்படின்னு வந்து வேதம் வந்து நமக்கு வந்து ஏவாள் மூலம் போதிக்குது. அப்போ நம்ம ஏவாளை குறித்து நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரே ஏவாளை போல என் வாழ்க்கை வந்து இருக்கக்கூடாது, நான் வந்து எந்த ஒரு விதத்திலையும் சொந்தமா ஒரு முடிவு எடுக்க கூடாது, தேவையில்லாம நான் வந்து மற்ற மக்களோட பேசி பாவத்துக்குள்ள விழக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து நம்ம எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இது ஏவாள் வாழ்க்கையிலேருந்து நம்ம பின்பற்ற கூடாத ஒரு காரியம், அதாவது எச்சரிக்கையா நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம். ஏவாளை குறித்து நம்ம இவ்வளோ நெகட்டிவா வாசிச்சாலுமே அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில பார்க்கும்போது பாசிட்டிவான, அதாவது பின்பற்றக்கூடிய சத்தியங்களும் அவங்களோட வாழ்க்கையில நிறைய உண்டு இல்லைங்களா? ஏவாளை வந்து நம்ம வந்து அவங்க வந்து கர்த்தர் உலகத்துக்கு தாயானவள். ஏவாளுக்கு யார் பேர் வைக்கிறா, ஆண்டவரா ஆதாமா? ஏவாளுக்கு யார் பேர் வைக்கிறா? 3:20 வாசிக்கும் போது, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். இது முன்னாடி வரைக்கும் ஸ்திரீ தான் கத்த சொல்லுவாரு. ஏவாள்னு எந்த இடத்துலயுமே சொல்லுவார், ஸ்திரீயை நோக்கி, ஸ்திரீயை பார்த்து, சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சித்தது அப்படி ஸ்திரீன்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆதாம் தான் என்ன பண்றாரு, தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயர் வைக்கிறாரு. அப்புறம் அவள் ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயானவள். நமக்கெல்லாம் தாய் யாருன்னா கண்டிப்பா
ஏவாள் தான். ஏவாள் வாழ்க்கையில சில நெகட்டிவான காரியங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பா அவங்க நமக்கு தாயாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையிலிருந்து பாசிட்டிவான காரியங்கள் என்னன்னா, இவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும் இதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து அவங்கள கூப்பிட்டு டீல் பண்ணி சாபங்கள் எல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்கன்னு சொல்லி அனுப்பும் போது அதுக்கப்புறம் ஏவாளுடைய வாழ்க்கையில எந்த பாவங்களும் காணப்பட்டதா நம்ம பார்க்கவே முடியாது. இல்ல நீங்க வாசிக்கவே முடியாது. இதுல பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் கூட இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? கர்த்தர் வந்து கணவன் மனைவியா 2 பேத்தையும் இணைக்கிறாரு. ஆதாமுக்கு வந்து கர்த்தர் வந்து ஏவாளை கொண்டு வராரு. ஏவாளுக்கு வந்து கர்த்தர் தான் ஆதாம் என்ற ஒரு கணவனை வந்து கொண்டு வராரு. இங்க பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே ஆண்டவர் தான் செஞ்சாரு. அப்போ அது பெஸ்ட் மேரேஜ் இல்லையா? ஆண்டவரே நடத்தி வச்ச அந்த திருமணத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே இங்க டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்களா? இல்ல. இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துறாங்களா? இல்ல. ஏவாளும் ஆதாமும் வந்து இவ்வளவு பிரச்சனையாச்சு, நான் இனிமே உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு ஏவாள் கணவனை விட்டு விலகி போகவோ, இல்ல ஆதாம் ஏவாளை விட்டு விலகி போகவோ இல்ல. கர்த்தர் அவங்கள கூப்பிட்டு சரி பண்ணி நீங்க போய் திரும்ப நல்லா இருங்கன்னு சொல்லும் போது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அதுக்கப்புறம் அவங்க வாழ்றாங்கன்னு வந்து பார்க்குறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பார்க்கும்போது சின்ன விஷயங்களுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது கணவன் மனைவி என்ன பண்றோம், சண்டை போட்டுக்கிறோம் இல்லைங்களா? சண்டை போட்டுக்கிறோம், கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறோம், அம்மா வீட்டுல போய் சில நாள் இருந்துக்கிறோம், இல்ல வீட்டுல இருக்கும்போது சில பேர் பேசாம இருந்துக்கிறோம். ஆனா ஆதாம் ஏவாளுடைய பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. பார்த்த அதுக்கப்புறம் அவங்க பேசியிருந்தாங்கன்னா ஒருவேளை ஆதாம் சொல்லி இருந்திருக்கலாம், உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, நீ கம்முன்னு இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, நீ சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய தப்பு வந்துச்சு அப்படின்னு இவங்க சண்டை போட்டு இருந்திருக்கலாம், என்னதான் நடந்திருக்கலாம் மேபி. ஆனா அது எதுவுமே இங்க வேதத்துல சொல்லப்படல. அது வந்து அவங்க சொல்லி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொள்ளல, திட்டிக்கல, கசப்பு வச்சுக்கல, அன்பின் நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காயின் ஆபேல் என்ற 2 குழந்தை என்ன பண்றாங்க, பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ காயின் ஆபேல் பெற்றெடுக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ஒரு தப்பு வரும்போது அதுக்கப்புறமா அவங்க கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, 25:4-25 வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். யார் பேர்றா? ஏவாள் தான் பேர் வைக்கிறாங்க இல்லையா? காயின் ஆபேல் வந்து செத்து போயிடுறாரு. செத்து போன உடனே திரும்பமா அவங்க சேரும் போது தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் ஏவாள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க பார்க்கும் போது ஏவாள் வாழ்க்கையில வந்து கர்த்தர் மீது ஒரு கோபமோ, ஒரு கர்த்தர் இவ்வளவு தண்டிச்சு நான் அனுப்பிட்டாரே அப்படின்னு ஒரு கசப்போ வெறுப்போ இல்லாதபடிக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமா அவங்க என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க, கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்றாங்க. கர்த்தர் வந்து திரும்பமா ஆபேலுக்கு பதிலா ஒரு குமாரனை கொடுக்கும் போது தேவன் எனக்கு அதை கொடுத்தான்னு சொல்லி அவனுக்கு சேர்த்துன்னு ஏவாள் தான் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அப்பதான் வந்து 26 வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க பார்க்கும் போது என்ன அப்படி எதுக்காக சொல்றேன்னா, ஏவாள் வந்து தோற்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான் ஏவாள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இவ்வளவு தப்புகள் செஞ்சாலுமே கர்த்தரோட சமூகத்துல வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்யும் போது ஏவாளும் ஆதாமும் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்காக நல்ல ஒரு சந்ததியை வந்து பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? பிரிஞ்சு போகவோ, கோச்சுக்கவோ, சண்டை போட்டுக்கவோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பச்சிக்கவோ இல்லாதபடிக்கு திரும்பமா கணவன் மனைவியா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவருடைய நாமத்தை வந்து தொழுது கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஏவாளை போல சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம கன்ஃபஸ் பண்ணி சரி செய்து, ஆண்டவரே இத்தனை நாள் இப்படி நான் பாவங்கள் செஞ்சிருக்கேன், என்னெல்லாம் நீங்க பயன்படுத்துவீங்களா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஏவாள் செய்த பாவத்தையே தேவன் மன்னித்து அவங்களை பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை மன்னிக்காம விடுவாரா? அப்படி இல்லை, நம்மளை மன்னிக்குவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல போய் என்னை மன்னிங்க ஆண்டவரே, திரும்பமா என்னை எடுத்து பயன்படுத்துங்க நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல சந்ததிகளையும் நம்மளை என்ன பண்ணுவார் கர்த்தர் நம்மளும் வந்து கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இப்ப ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஏவாள்னா நமக்கு ஒரு வார்னிங் லேடி தான், அதாவது நம்ம எச்சரிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ தான் பாக்குறோம். அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம
பின் நமக்கு ரெட் அலர்ட், அதாவது எது மோசமான காரியங்களோ அது நம்ம செய்யாதபடி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதே போல நம்மளுடைய தோத்து போன வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட தேவன் வந்து ஆசீர்வதிக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வாழ்க்கைன்னு கூட நம்ம ஏவாள் வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்ல பார்க்கும்போது ஏவாளை போல ஒரு பெண்களா நம்ம இருக்க கூடாது. எல்லாவற்றிலும் நம்ம வந்து கணவனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். கணவனுக்கு அதிகாரம், கணவனுடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல மனைவியா நம்ம வந்து இருக்கணும். அப்போ நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏவாளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கூட என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யறோம், என்ன பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்குதுன்னு சோதிச்சு பார்ப்பதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. ஆமீன்.